நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான மந்திர மற்றும் தாந்திரிக விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்? சகலமும் வசியமாகும். என்ன சகல வசியம்? வசியம்னா மந்திரவாதிகள் பேசி பேசி, மாந்திரிகவாதிகள் பேசி பேசியே என்ன வசியம்னு சொன்னாலும் எல்லாருக்கும் கண் அப்படி பார்ப்பாங்க. வசியம் என்பது அன்பு. அப்போ அந்த சகலமும் வசியமானால் உங்களுக்கு என்ன இருக்கும்? அன்பு தாங்க வசியம். அப்படிங்கும்போது ஒருத்தரை போய் இது பண்ணி நான் வசியம் பண்ணிடுவேன், அதை பண்ணி இதை பண்ணிடுவேன்னா உங்கள் பணம் வேணால் வேஸ்ட் ஆகும், சரிங்களா? பட் த ஃபேக்ட் இஸ் லைக் அன்புங்கிறது தானாக வர்றது தான் அன்பு. அப்போ அது என்ன? வழிபாடுகள் மூலமாக சொல்லி கொடுத்த சித்தர்கள் சொல்லி கொடுத்த முறையை இப்போ நம்ம சொல்லித்தர போகிறோம். அப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கார்த்தால சீக்கிரம் எழுந்திக்கணும். எந்திரிச்சிட்டு இந்த பிரயோகத்தை ஒரு 48 நாள் செய்யணும். இதை தொடங்குற நாள் என்னவாக இருக்கணும்? அஷ்டமி, பௌர்ணமி, அதே மாதிரி அமாவாசை, அதே போல் நீங்கள் பிறந்த நட்சத்திரம், எந்த நட்சத்திரம் திதி இருக்கோ அந்த நாளில் இதை ஆரம்பிக்கணும். இதை ஆரம்பிக்கக்கூடிய சகோதரிகளாக இருந்தீங்கன்னா இந்த 48 நாளில் இடையில வரக்கூடிய சைக்கிளை பற்றி விட்டுறணும். அந்த டயத்தில் 5 நாள் செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா தொடர்ந்து செஞ்சு இந்த 48 நாள் செய்யணும். இதை நீங்கள் செய்கிறது கார்த்தால 3லேருந்து 4:30 மணிக்குள்ளே செய்யணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? வெள்ளி விளக்கில் நல்ல பசு நெய்யை விட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, திரி போட்டு, இதில் இந்த திரி அந்த திரிலாம் சொல்ல மாட்டேன், திரி போட்டு அந்த திரியில் தீபம் ஏற்றி, அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமுகி ருத்ராட்சம் வாங்கிக்கோங்க. பஞ்சமுகி ருத்ராட்சம்னா 5 முக ருத்ராட்சம் வாங்கிக்கோங்க. இது பெருசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன ருத்ராட்ச மாலைகள்லாம் இருக்கும். அது நல்ல ருத்ராட்ச மாலையாக வாங்கிக்கோங்க. அந்த நல்ல ருத்ராட்ச மாலைங்கிறது என்ன, அதுக்குள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் ஓட்டை இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரே சைஸாக இருக்கணும். இப்போ நான் சொல்கிறதுலாம் தி பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா இப்படி, சரிங்களா? அது நல்லா உடையாமல் இருக்கணும். அதே மாதிரி அது ஒரு மூலிகைங்கிறத பார்க்கணும். இதை போய் நீங்கள் சிவனோட ஒப்பிடுறதோ, இதை நான் இது போட்டால் அது சாப்பிடக்கூடாதா, இது போட்டால் அது சாப்பிடக்கூடாதான்னு சில பேர் பயமுறுத்துவாங்க. அப்படிலாம் யோசிக்கக்கூடாது, சரியா? அப்படிங்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? அது ஒரு மரத்துலேருந்து வரக்கூடிய ருத்ராட்ச கொட்டைன்னு பார்க்கணும். அது ஒரு மூலிகையாக பார்க்கணும் இந்த இடத்துல. அப்போ அந்த ருத்ராட்சத்தை, அந்த பஞ்சமுக ருத்ராட்சத்தை எடுத்துக்கிறதும் அது ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி உடையாத ருத்ராட்சத்தை எடுத்துகிட்டு கீழ் நோக்கி உருட்டணும். இந்த 108 முறை உருட்டணும். இந்த உருட்டக்கூடிய தன்மையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, லைட்டு கீட்லாம் போடாமல் இந்த விளக்கொலியில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரமாகப்பட்டது இப்போ இதில் என்னென்னா, இந்த பஞ்சாட்சர மந்திரத்தில் நமக்கு ஒவ்வொரு மந்திரங்கள் சித்தர்கள் ஒவ்வொரு அமைப்புக்கு நம்ம சொல்லியிருக்காங்க. ஓம் நயம மசி, ஓம் நயம வசி, ஓம் நயம வசி அப்படிங்கிற மந்திரத்தை விடாமல் ஒரு 1008 தடவை, 1008 தடவைனா 108 × 10 டைம்ஸ் இதை நீங்கள் செய்யுங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுருங்க, அதுக்கப்புறம் குலதெய்வத்தை கும்பிட்டுறணும், அதுக்கப்புறம் தான் இந்த பூஜையை செய்யணும். ஏன்னா இந்த செய்யும் பொழுது தான் உங்களுக்கு அது பூர்த்தி ஆகும். இதை நீங்கள் விடாமல் செய்யும் பொழுது ஒரு 48 நாள் செஞ்சால் அவருக்கு சகலமும் வசியமாகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இதுக்கு ஏதாவது நேம அனுஷ்டானம் உண்டா அப்போ அகத்தியர் சொன்னாரே அப்படின்னு சொன்னால், இந்த 48 நாளில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, கண்டிப்பாக புலால் உண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த 48 நாளில் குடிப்பழக்கம் இருக்கவங்க குடிக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒருத்தங்க நல்லா இருக்கீங்க, கணவன் நல்லா இருக்கீங்கன்னா மனைவியும் நல்லா இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும். மனைவி நல்லா இருக்காங்கன்னா கணவனும் நல்லா இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும். இதை குடும்பத்தில் இருக்கவங்க ஒத்துழைக்கணும். அப்போ இந்த பூஜைகள் செய்யும் பொழுது அன்பு சகோதரிகள் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சார் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், எங்கள் ஹஸ்பண்ட் இதெல்லாம் என்னத்த அப்படின்றார் சார் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தை தலைவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது மார்னிங் லைஃப் எப்படி ஒரு லைஃப் இருக்கோ, நைட் லைஃப் ஒன்று உண்டு. அப்போ அந்த நைட் லைஃப்பில் இந்த விரத நெறிகளோடு இருக்கும் பொழுது அதில் நம்ம கணவனாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஒத்துழைக்கும் பொழுது அந்த இரவு வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. அப்போ அந்த 48 நாள் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் சந்தோஷங்கள் நிலவுச்சுன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது தான் நிறைய மாற்றங்கள் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. இப்போ இது செய்கிறதுக்கு முன்னாடி இந்த தாந்திரிக பிரயோகங்கள்லாம் செய்யும்போது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்கிற தத்துவப்படி உள்ளது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள சிவாலயத்துலேயோ காளி கோயிலையோ போய் உங்களால் எவ்வளோ முடியுமோ, 100 ரூபா முடியும்னா 100 ரூபா, 1000 ரூபா முடியும்னா 1000 ரூபா, அதை என்னுடைய குரு காணிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உண்டியலில் கொண்டு போய் போட்டுருங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சு வர 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 என்ன ஆகும்னா, சீக்கிரமாக உங்களுக்கு சித்தி அடையும். இந்த 48 நாள் இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைச்சதுக்கு பின்னாடி இதை நீங்கள் எப்படி ஸ்கேலிங் பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் ஒரு லெவலில் இருக்கீங்க, இந்த 48 நாள் பூஜை முடித்த உடனே அடுத்த லெவலுக்கு போகிறீங்கன்னா அதுதான் முன்னேற்றம், சரிங்களா? ஒரே 48 நாள் அம்பானி ஆயிடுவோம்,
பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும். சில பேர்லாம் வீடியோ போடுறாங்க பாருங்கள், ஒரே நாள் பண்ணுங்கள் கோடீஸ்வரன் ஆயிடலாம், அப்படிலாம் ஆகாது. சரிங்களா? அப்படிங்கும்போது உங்களுடைய தகுதியை விட அடுத்த லெவல் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாதை கிடச்சிருத்து சந்தோஷமாக இன்றைக்கி இருக்கீங்க, இந்த பூஜை ஆரம்பித்ததோடு இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு வாட்ஸ்அப்லேயோ இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணியோ இந்த மாதிரி நான் பூஜை பண்ணேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு அது ஒரு உந்து சக்தி கொடுக்கும். இன்னும் நான் நிறைய உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தருவேன் நண்பர்களே. நிறைய இதெல்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எளிமையாக நம்ம சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் எளியவர்களாலையும் பயன்பெற்று ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி தான் நம்ம பண்ணக்கூடிய சில வீடியோஸ்னாலேயே ஒரு சில சேனல்ஸ்லாம் பெரிய லெவலில் க்ரோ ஆகிருக்குங்க. அதெல்லாம் நான் சும்மா சொல்லலைங்க. அப்படிங்கும்போது அதுக்காகவே நமக்கு தனி ப்ரோக்ராம்ஸே உண்டுங்க. அப்படிங்கும்போது இது எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதோட ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளோ உண்டு, இந்த தாந்திரிகத்தில் உண்டு. அது மாதிரி நிறைய வியூவர்ஸ் அதனாலே வந்திருக்காங்கன்றது தான் உண்மை. நிறைய நேயர்கள் கேட்டுண்டபடி இப்போ நம்மகிட்ட வந்து காராம்பசு நெய் மட்டும்தான் இருக்கா, நம்மகிட்ட வந்து நாட்டுப்பசு நெய் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதே மாதிரி இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, காராம்பசு நெய்யை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே நம்ம தாங்க கம்மி. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் யூடியூப்பில் செக் பண்ணுங்கள், டைப் பண்ணி பாருங்கள், காராம்பசு நெய்ன்னு போட்டு பாருங்கள். அதில் என்னென்ன வருது, யாரோட காண்டாக்ட் நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம நெய்யை கொடுத்து கூட செக் பண்ணி பாருங்கள், அதோட குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்கள். அவங்க கொடுக்கக்கூடிய நெய்யை வச்சு குவாலிட்டி செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிறதுல யார் ரேட் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சரிங்களா? இதை நம்ம ஏன் நம்ம டைரெக்டாக மட்டுமே நம்ம ப்ரமோட் பண்ணுறோன்னா, சிம்பிள். என்கிட்ட ஏகப்பட்ட என்கொயரிஸ் வருது, ஹானஸ்ட்டாக பேசுகிறேன். சரிங்களா? அப்படிங்கும்போது நிறைய நம்ம சில சேனல்ஸ்லேயும் பண்ணிகிட்டு இருக்கிறனால இதை பற்றி நம்ம சொல்கிறதுனால ஏகப்பட்ட வெண்டாஸ் டைரெக்டாகவே என்கிட்ட வந்து நாங்கள் அதை ஃப்ரான்ச்சைஸி எடுத்துக்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. நான் ஏன் கொடுக்கலன்னா, அதுங்களுக்கு கொடுத்தா இன்னும் நான் கொஞ்சம் ரேட்டு ஏற்றுற மாதிரி வரும். இப்படி போயிட்டே இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய பொருள் டைரெக்டாக கஸ்டமருக்கு போகணுன்னு நினைக்கிறதுனால தான் இப்படி நம்ம கொடுக்குறோம். அதில் நிறைய பேர் ப்ரைஸ் நெகோசியேஷன் கேட்குறீங்க. அது என்னால் முடியாதுங்க. அந்த மாடு மேய்க்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியுங்க. நான் மாடு மேய்க்கிற ஆளுங்க, நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு மாடுக்கும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாங்கள் சேர்னிங் ப்ராசஸ் பண்ணி ரியலான கீ கொடுக்குறோம். அதில் ரொம்ப மெனக்கிடுறது. ஒருவேளை அந்த விவசாயிகள் இதை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை மாடு கொண்டு வந்து அதை ரெடி பண்ணி பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதை நெய்யாக்கிறதுக்கு இப்போ எனக்கெல்லாம் 16 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் நெய் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம கெமிக்கல் ப்ராசஸோ இல்லை அதில் வனஸ்பதியோ நான் ஆட் பண்ணுறது இல்லைங்க. அதனால் என்னால் அந்த ரேட்ஸ் நீங்கள் கேட்கக்கூடிய ரேட்ஸ்லாம் தர முடியாது. இதில் என்ன இந்த எல் பேண்டில் இந்த சைடில் நான் போட்டிருக்கேனோ அந்த ப்ரைஸுக்கு தான் காராம்பசு நெய்யும் என்னோடய ரேட் அதுதான். அதே மாதிரி உங்களுக்கு நாட்டுப்பசு நெய்யும் அதே ரேட்டு தான் நான் கொடுக்குறேன். அதனால் தேவைப்படுறவங்க தாராளமாக பண்ணலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட பல்க் ஆர்டர்ஸ் கேட்குறீங்க, எனக்கு வந்து 50 லிட்டர் கொடுங்க அப்படின்றதெல்லாம் கேட்குறீங்க. அதுக்கு வந்து என்னால் ஷிப்மெண்ட்ஸ் வந்து சில இதில் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆகுது. அது கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கறதுனால கூடிய சீக்கிரமாக வந்து அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க நான். அப்படிங்கும்போது தாராளமாக இன்னும் மேட்ரு ஆஃப் அ வீக்கில் வந்து நம்ம ரெடி ஆயிடுவோம். ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் 50 லிட்டர் கேட்டாலும் சரி, இங்கே எந்த அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமோ நம்ம பண்ணுறோம். இதுக்காக நான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன்றதுக்காக நான் கூட விலைக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். இதில் என்ன ரேட்ஸ் இருக்கோ அந்த ரேட்ஸில் தான் உங்களுக்கும் அங்கே சப்ளை ஆகுங்கிறதையும் இந்த இடத்துல பணிவோடு சொல்லிக்கிறேன் நண்பர்களே. நீங்கள் வெறும்னா விளக்குக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, உணவோடு சேர்த்தும் உண்ணுங்க. இதை நீங்கள் உண்ண என்ன ஆகும்னா அதோட சேஞ்சஸும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைய உணரலாம். ஏன்னா இந்த காராம்பசு நெய்யோட பெனிஃபிட்ஸுன்னே நீங்கள் போட்டு கூகுளில் போட்டு பார்த்தீங்கனாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்டுங்க த ரியல் இதுன்னு தெரியும். அதே மாதிரி நாட்டு பசு நெய் A2 மில்க்குன்னு சொல்லக்கூடியது. இந்த A2 மில்க்குங்கிறது வேறு, A1 மில்க்குங்கிறது வேறு. அந்த நாட்டு பசு இந்திய தேசி கவுஸில் பண்ணக்கூடிய மில்கில் பண்ணக்கூடிய நெய்யும் சூப்பராக இருக்கும். அதையும் நீங்கள் உண்ணலாம், அதையும் நீங்கள் வந்து விளக்குக்கு ஏற்றலாம். தேவைப்படுறவங்க அதையும் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நம்ம கொடுக்குறோம் நண்பர்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைச்ச அந்த யோகம் வந்து அவங்க வாழ்க்கையிலையும் கிடச்சிதுன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் வரும் நண்பர்களே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அதை நீங்கள் சொல்கிறத விட அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி புதுசாக பார்க்குற நேயர்களாக இருந்தீங்கன்னா, இது மந்திர யந்திர தாந்திரிகம் சம்மந்தமான, அதே மாதிரி ஜோதிடம் சம்மந்தமான ஆன்மீக தகவல் சம்மந்தப்பட்ட சேனலுங்க அது. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வரக்கூடிய காலங்களில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்பெஷல் இன்வைட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ரெகுலர் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண போகிறோம் எல்லாரும் கூட. அது நம்ம ரெகுலராக நம்ம பிளான் பண்ண போகிறோம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்களை மட்டும்தான் இன்வைட்டாக கூப்பிட போகிறோம். வெகு விரைவிலேருந்து தொடர்ந்து நம்ம பண்ண போகிறோம். அது தேவைப்படுறவங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றும் ஒரு தொகுப்புகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.